ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு நல்ல பையன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக உள்ளு ஒரிஜின்ஸ் ரிலீஸ் ஆன டாமாட் ஜி அப்படிங்கிற ஒரு அடல்ட் வெப் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வெப் சீரிஸோட ஒன்லைனர்லாம் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளார போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஒரு மொபைல் ஷாப்பை காட்டுறாங்க. அந்த மொபைல் ஷாப்ல ஒரு பொண்ணுக்கு ஒருத்தர் ஒரு மொபைலை சேல் பண்ணிட்டு இருக்காரு. இவர் தான் இந்த வெப் சீரிஸோட ஹீரோ. ஸோ ஹீரோ வந்து அன்னைக்கு சண்டே அப்படிங்கறதால அவரோட வேலையெல்லாம் சீக்கிரமா முடிச்சுட்டு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவரோட ஒய்ஃப் வந்து சும்மா வேற லெவல்ல ரெடி ஆகி நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நான் உங்களுக்கு மட்டன் செஞ்சு வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இதை கேட்ட ஹீரோ வந்து என்ன இன்னைக்கு எல்லாம் ஸ்பெஷலாவே இருக்கு, யார் மட்டன் வாங்கிட்டு வந்து கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு ஹீரோயின் வந்து நான் உங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி வாங்கிட்டு வர சொன்னா, அவர் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸை நீ இப்படிதான் யூஸ் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு ஹீரோயின் வந்து நமக்கு இன்னைக்கு சண்டே ஒரு நாள் மட்டும்தான் டைம் இருக்கு, நம்ம இன்னைக்கு ஜாலியா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பண்ண அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ பேசிட்டே இருக்கும்போது நான் என்னோட மொபைலை கடையிலேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போறாரு. நம்ம ஹீரோயினும் போக விடாம பண்றதுக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் பண்றாங்க. ஆனாலும் ஹீரோ நான் போயிட்டு ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்புறம் நம்ம ஹீரோயினும் அவர் போயிட்டு வர்றதுக்குள்ள நம்ம சாப்பாடு எல்லாம் சூடு பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம ஹீரோ 5 நிமிஷத்துல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. ஆனா அரை மணி நேரம் ஆகியும் வரவே இல்லை. நம்ம ஹீரோயினும் கால் பண்ணி பாக்குறாங்க, சுவிட்ச் ஆஃப்னு வருது. கொஞ்ச நேரத்துல காலிங் பெல் தட்டுற சத்தம் கேக்குது. போய் கதவை திறந்தா நம்ம ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு இருக்கு. கையிலையும் கால்லையும் கொஞ்சம் அடிபட்டு இருக்கு. அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விடுறாரு. நம்ம ஹீரோயின் உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு ஹீரோ எனக்கு ஒன்றும் இல்லை, சும்மா லைட்டாக தான் அடிபட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கு நைட் ஆகுது. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை பெட்ரூமுக்கு கூட்டிட்டு வந்து படுக்க வைக்கிறாங்க. அப்படியே 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயின் நிறுத்திட்டு உங்களால பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ எனக்கு கையிலையும் கால்லையும் மட்டும்தான் அடிபட்டிருக்கு, மற்ற எல்லாம் ரொம்பவே நல்லா வேலை செய்யுது அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து வேற லெவல்ல பண்றாங்க. அடுத்த நாள் காலையில காலிங் பெல் தட்டுற சத்தம் கேட்குது. யாருன்னு போய் பார்க்கும்போது நம்ம ஹீரோயினோட அம்மா வந்திருக்காங்க. இவங்க வந்து நம்ம ஹீரோயினோட சொந்த அம்மால சித்தி. நம்ம ஹீரோயினும் வேலைக்கு போற காரணத்தால நம்ம ஹீரோவை பார்த்துக்க அவங்க அம்மாவை வர சொல்லியிருப்பாங்க. 2 பேரும் போய் ஹீரோவை பார்க்குறாங்க. நம்ம ஹீரோக்கு வந்து அவங்க மாமியார், நம்ம மாமியார்னே சொல்லிப்போம். மாமியார் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீக்கிரமா சரியாயிடும், நான் தினமும் உங்களுக்கு மசாஜ் பண்ணி விடுறேன் அப்படின்லாம் சொல்றாங்க. அதே போல நம்ம ஹீரோயின் வந்து வேலைக்கு போன அப்புறம் நம்ம ஹீரோவுக்கு அவங்க மாமியார் வந்து மருந்து போட்டு விடுறது, தண்ணி கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி எல்லா வேலையும் அவங்களே பார்க்குறாங்க. அப்படி அவங்க பண்ணும்போது நம்ம ஹீரோவுக்கு அவங்க மாமியார்னு கூட தெரியாம கண்ணெல்லாம் வேற இடத்துக்கு போகுது. இதை அவங்களும் நோட் பண்றாங்க. அன்னைக்கு நைட்டும் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. அப்படி அவங்க 2 பேரும் என்ஜாய் பண்றத ஜன்னல் வழியா நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து எட்டி பாக்குறாங்க. இவங்களுக்கும் ஹஸ்பண்ட் இல்ல, ரொம்ப வருஷமா தனியா தான் இருக்காங்க. அவங்க 2 பேரும் பண்றத பார்த்து நம்ம மாப்பிள்ள வேற லெவல் போல அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க. அப்படியே எபிசோட் முடியுது. 2வது எபிசோட அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வெப் சீரிஸ் தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. இந்த வெப் சீரிஸோட லிங்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி எப்படி டவுன்லோட் பண்ணும் அப்படின்னு தெரியாதவங்க அதுக்காகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வெப் சீரிஸ் டவுன்லோட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ காய்ஸ்.